இன்றைக்கி ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் கிசஸ்ன்னு சொல்கிற சாஃப்டான இந்த ஸ்வீட் ஒன்று தான் செஞ்சு பார்க்க போகிறோம். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 2 பொருட்கள் இருந்தாலே போதும், செஞ்சு எடுத்துடலாம். நான் இங்கே ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இங்கே சுகர் வந்து பெருசாக இருக்கனால நல்லா பிளெண்டரில் கொஞ்சம் நல்லா அரைச்சிருக்கேன். அப்போ தான் எங்களுக்கு கிசஸ் செய்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இங்கே சுகர் வந்து நான் எடுத்துருக்கிறது 228 கிராம். அதோட எக் ஒயிட் 114 கிராம் எடுக்கணும். அப்படின்னா 2 எக் ஒயிட். எல்லோ வந்து கலந்துடாமல், அதாவது மஞ்சள் முட்டைக்கார சேர்ந்துடாமல் ஒயிட்டை மட்டும்தான் எடுத்துக்கிறணும். இங்கே முக்கியமாக ஒன்று சொல்ல போகிறேன். என்னன்னு சொன்னால், இந்த யூஸ் பண்ணுற போல் இருக்குது தானே, தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு தான் இந்த முட்டையை நாங்கள் போடணும். இப்போ எங்களுக்கு தேவை வந்து முட்டை வெள்ளைக்காரம் மட்டும்தான். மஞ்சள் கலவை கலந்துடாமல் நீங்கள் அழகாக பிரித்து எடுத்துருங்க. ஸோ நான் மஞ்சள் கருவெல்லாம் வேறு எடுத்துட்டேன். இங்கே வெள்ளைக்கருவை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதோட பிங்க் கலர் தான் இங்கே கலரிங் சேர்க்க போகிறேன். அதோட வெனிலா கொஞ்சம். இந்த பீட்டரில் தான் நாங்கள் ஹேண்ட் பீட்டரில் தான் இதை பீட் பண்ணணும். அப்போ தான் அந்த கிசஸ் வரும், இல்லாட்டி செய்ய முடியாது. இந்த ஹேண்ட் பீட்டரை பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு என்னோடய தம்பியோட ஒய்ஃப் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கிஃப்டாக கொண்டு கொடுத்தாங்க. நாங்கள் பீட் பண்ணுற நேரம் மீடியமில் வச்சு தான் பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து எக் ஒயிட்டை பீட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா கரையணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிட்டு நல்லா பீட் ஆகும் போது இந்த மாதிரி வெள்ளை கலருக்கு மாறும். இப்போ நான் அது கூட வெனிலாவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு ட்ராப் இருந்தால் போதும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ஈஸியான ரெசிபி. இப்போ வந்து அது சுற்றி வர இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வலிச்சு எடுத்து திரும்ப பீட் பண்ணணும். இப்போ நான் பிங்க் கலர் சேர்த்துருக்குறேன். நான் வந்து லைட்டாக தான் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இதை விட டார்க்காக தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ட்ராப் சேர்த்துக்கிறலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவனை நான் வந்து ப்ரீ ஹீட்டுக்கு போட போகிறேன். ப்ரீ ஹீட்டுக்கு வைக்கிறதுக்கு 100 செல்சியஸுக்கு வைக்கணும். வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு வைக்கிறேன். இப்போ வந்து திரும்ப நான் வந்து அது அப்படியே ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலரிங் கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் கலர் கொஞ்சம் போதாத மாதிரி இருக்குது. திரும்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லா க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. சீனியராக நல்லா கலஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டச் பண்ணி பார்க்கக்கூட கோபுரம் மாதிரி வரும். வந்து அத்தை பதம். இன்னொரு பதம் என்னன்னா, இது வந்து பவுலில் நீங்கள் தலைக்கீழ திருப்பினா கொட்டாது, அப்படியே இருக்கும். அது ஒரு பதம். இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கிசஸ் செய்கிறதுக்கு சரியான பதத்தை செஞ்சிட்டிங்கன்னு தான் மீனிங்.
அடுத்தது வந்து நான் இந்த டைமில் ட்ரேயும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ பைப்பிங் பேக்கில் இந்த நொசல் ஒன்று போடுறேன். உங்களுக்கு விருப்பமான நொசலை போட்டுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் இங்கே வந்து டிசைன் வரத்துக்காக நான் வந்து ரெட் கலரில் குச்சியால் இந்த மாதிரி போட்டு விட்றேன் 3 சைடுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட டிசைன் போடலாம், இல்லாட்டியும் போடையும் தேவையில்லை. இப்போ நான் வந்து இந்த பைப்பிங் பேக்கில் எல்லாம் ஃபில் பண்ணுறேன். அரைவாசிக்கு தான் ஃபில் பண்ணுவேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் இந்த மாதிரி பைப் பண்ணிக்கிறணும். பாருங்கள், அந்த பிங்க் போட்டிருக்கனால அதுக்கு டிசைனும் அழகாக வருது. இந்த மாதிரி நான் ஃபுல் ட்ரேக்கு போட்டிருக்கேன். இப்போ நான் ரெடி பண்ண கிசஸை பேக் பண்ண போகிறேன். 100 செல்சியஸ்க்கு 1 ஹவருக்கு வச்சு பேக் பண்ணேன். 1 ஹவருக்கு போன பிறகு செக் பண்ணி பார்க்குற நேரம் கொஞ்சம் உள்ளுக்கு வேகாத மாதிரி இருந்ததுனால திரும்ப நான் வந்து 15 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்தேன். அப்போ அது வந்து நல்லா உள்ளுக்கு நல்லா வெந்துருந்துச்சு, கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும்.